ஒரு இளம்பெண் 5 வாரங்கள் தொடர்ந்து கொட்டாவி விட்டுக் கொண்டே இருந்தால் இது கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. கொட்டாவி வருவதற்கான காரணம் என்ன? நம்முடைய உடலில் ஆக்சிஜன் அளவு குறையும் பொழுது வாயை விரிவாய் திறந்து அதிகமான காற்றை நுரையீரலினுள் இழுக்கும்படியாய் கொட்டாவி வருகிறது. சிலர் காலையில் எழுந்தவுடன் கொட்டாவி விடுவார்கள். அவர்கள் இரவில் தூங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட விதமாய் படுத்து உறங்கியதால் அவர்கள் உடல் சரியான அளவு ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ளவில்லை. இதனால்தான் அவர்கள் தூங்கி எழுந்த பின்னரும் கொட்டாவி விடுகிறார்கள். சிலருக்கு களைப்பாய் இருக்கும் பொழுது கொட்டாவி வரும். அவர்களுடைய உடலுக்கு ஓய்வு தேவை என்பதற்கு அடையாளம் இது. தூங்க வேண்டிய நேரம் தூங்காமல் தொடர்ந்து அதிக நேரம் விழித்திருந்து வேலை செய்யும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலை உண்டாகிறது. சிலருக்கு போர் அடிக்கும் பொழுது கொட்டாவி வரும். அதாவது நீண்ட நேரம் அவர்களுக்கு அதிகம் விருப்பமில்லாத ஒரு பாடத்தை கவனிக்கும் பொழுது இப்படி கொட்டாவி வரும். இப்படிப்பட்ட நேரங்களில்தான் ஆசிரியர் சில பிள்ளைகளை திட்டுவார்கள். பிள்ளைகள் விருப்பத்தோடு கேட்கும்படியாக அந்த ஆசிரியர் பாடம் நடத்தவில்லை என்பதும் இதற்கு ஒரு அடையாளம். உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு அடையாளமாகவும் கொட்டாவி வருகிறது. நம் எல்லோருக்கும் போதுமான அளவு ஓய்வும் தூக்கமும் தேவை. பெரியவர்களுக்கு 6 முதல் 7 மணி நேரம் தூக்கம் தேவை. சிறு பிள்ளைகளுக்கு 8 முதல் 9 மணி நேரம் வரை தூக்கம் தேவை. பெரியவர்கள் மதிய நேரம் சிறிது நேரம் தூங்குவதால் தூக்க குறைபாட்டை நீக்கிக் கொள்ளலாம். நமக்கு சரியான அளவு உடற்பயிற்சி இருக்கும் பொழுது நம் சரீரத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான பிராணவாயுவை பெற்றுக்கொள்ளும்படியாய் அது நமக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்டவர்களுக்கு கொட்டாவி வராது. நமக்கு இருக்கும் வேலைகளை, விளையாட்டை சரியானபடி திட்டமிட்டு போதுமான அளவு ஓய்வும் பெற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்கள் முன்னிலையில் கொட்டாவி விட வேண்டிய அவசியமில்லை. களைப்பாய் இருக்கும் பொழுது போதுமான அளவு ஓய்வு எடுத்துக்கொள்ள திட்டம் பண்ணுங்கள். அதிக வேலைப்பளுவினால் உடலிலும் உள்ளமும் களைத்திருக்கும் பொழுதும் மன அழுத்தம் அதிகமாகும் பொழுதும் தேவையான அளவு ஓய்வு எடுக்க வேண்டும். எனவேதான் மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு அதிக நேரம் தூங்குவதற்கான மாத்திரைகள் கொடுக்கப்படுகின்றன. போதுமான அளவு தண்ணீர் குடிக்கும் பொழுதும் கொட்டாவி விடுவது தடுக்கப்படும். பொது இடங்களில் கொட்டாவி விடுவது நல்ல ஒரு ஒழுக்கம் அல்ல. தவிர்க்க முடியாமல் அவ்வாறு வந்தாலும் கரத்தை கொண்டு வாயை மூடி கவனமாக கொட்டாவி விட வேண்டும். உடல் களைப்பிற்கு தூக்கம் எத்தனை அவசியமோ அதேபோல பாவம் செய்ததால் ஏற்படும் கவலை என்ற மனபாரத்தை குறைத்துக் கொள்ள இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கூறியிருக்கிறார். இன்று நமக்கு எப்படிப்பட்ட ஓய்வு தேவை? சிந்திப்போமா?